வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கொல்கத்தா மருத்துவர் கொலை சம்பவத்திற்கு கண்டனம். மருத்துவர்கள் நீதி கேட்டு டார்ச் லைட் ஏந்தி போராட்டம். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் தொடரும் திருட்டு சம்பவங்கள். நள்ளிரவில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட பொதுமக்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம். அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து பணி பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தல். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் கையில் டார்ச் லைட் பிடித்தபடி நகர பகுதியில் கண்டன பேரணி. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் 8வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெண் மருத்துவர் படுகொலைக்கு நியாயம் வழங்க வேண்டும், மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பெண் மருத்துவர் படுகொலையில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும், பணி பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஜிப்மர் மருத்துவர்கள் அண்ணா சிலை சதுக்கத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டனர். பேரணியானது அண்ணா சாலை வழியாக சென்று காமராஜர் சிலை முன்பு முடிவடைந்தது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட சுமார் 600க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கையில் டார்ச் லைட்டை பிடித்தபடி கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதனால் அந்த பகுதியில் பாதுகாப்பு வேண்டி இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் அந்த பகுதி மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று சேர்ந்து வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு வழங்கினர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட தாகூர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள நகர பகுதி முழுவதும் 3 வாரங்களாக தொடர்ந்து சிறு சிறு திருட்டு சம்பவங்கள் மற்றும் பெண்களிடம் செயின் பறிக்கும் முயற்சி உள்ளிட்ட திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து மாலை நேரங்களில் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதனால் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகி உள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று சேர்ந்து இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவளவனிடம் திருட்டு சம்பவங்கள் குறித்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் பாதுகாப்பு வழங்க கோரி கோரிக்கை மனுவும் வழங்கினர். இதுகுறித்து இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் கூறுகையில், கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் அச்சமடைந்து வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுகின்றனர். மேலும் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க காவல்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். மேலும் அந்த பகுதியில் காவலர்கள் 2 பேர் ரோந்து பணிக்கு அனுப்ப வேண்டும் மற்றும் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்து அந்த பகுதி அச்சத்தில் இருக்கும் மக்களை மீட்க வேண்டும் என்று தெரிவித்தார். உடன் தட்டாஞ்சாவடி காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜா என்கிற வெங்கடேசன், வெங்கட், வைத்தி, வருண், பிரேம், சமீர் மற்றும் அபிலாஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். 3 வாரமா தாகூர் நகர், பாக்கும்பட்டியான்பேட், அதை சுற்றி உள்ள பக்கத்துல லாஸ்பட் ஏரியா, இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் திருட்டு, சின்ன சின்ன திருட்டு நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தாகூர் நகர்ல ஒரு 15ஆம் தேதி போல செயின் ஸ்நாச்சிங்க்கு நைட்டு 11 மணிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு லேடி கிட்ட. ஸோ இதெல்லாம் மையப்படுத்தி பார்த்தா அதை பத்தி சொல்றதுக்காக இன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸ் நார்த்துக்கு வந்திருக்கோம். சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக என்னென்ன நடந்திருக்குன்னா, சைக்கிள் திருடிட்டு போயிருக்காங்க. 2 சைக்கிள் ஃபர்ஸ்ட் கிராஸ்ல தாகூர் நகர்ல திருட்டு போயிருக்கு. அது மட்டும் பெட்ரோல் திருடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து பாக்கும்பட்டியான்பேட்ல முத்துவாழி மணியம்மன் கோயில் வீதியில ஒரு அயன் பாக்ஸ் டக்குன்னு உள்ள எடுத்துட்டு ஓடுறாங்க. இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான திருட்டுகள், சின்ன சின்ன திருட்டுகள் நடந்துட்டு இருக்கு. சின்ன திருட்டுகள் தான் நாளைக்கு பெரிய திருட்டா மாறும். அதனால இந்த மாதிரியான நேரத்துல சர்வைலன்ஸை இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி எஸ்பி கிட்ட கேட்டிருக்கோம். எஸ்பியும் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மினி மாரத்தான் போட்டி மாணவ மாணவிகள் பங்கேற்பு.
புதுவை ஆகஸ்ட் 21 புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் ரெட் ரிப்பன் கிளப் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக ரெட் ரன் என்ற மினி மாரத்தான் போட்டி மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இதனை கல்லூரியின் முதல்வர் நாக கார்த்திகேயன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த மினி மாரத்தான் போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ரெட் ரிப்பன் கிளப் ஒருங்கிணைப்பாளரும் பேராசிரியருமான செண்பகம், போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜஸ்டின் ஏசையா, NSS ஒருங்கிணைப்பாளர் முருகன், கல்லூரியின் தொழில்நுட்ப இயக்குநர்கள் ஜெயலட்சுமி, வேல்முருகன், NCC அதிகாரி தக்ஷணாமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகியும் வழக்கறிஞருமான மருது பாண்டியன் ஏற்பாட்டில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோலக்காரர் ரங்கசாமி நாயக்கர் அரசு பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் கோலக்காரர் ரங்கசாமி நாயக்கர் பள்ளியில் சுதந்திர விழாவினை ஒட்டி உறவு தென்றல் அமைப்பு சார்பாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தலைமை ஆசிரியர் உமாதேவி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் தலைவர் செல்வி, டாக்டர் சுமதி, செயலாளர் அண்ணன் மதி, துணைத் தலைவர் அஞ்சலாட்சி மற்றும் உறுப்பினர்கள் சுசீலா, முத்தமிழ், சரோஜதேவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை மரியாதை செய்வார். அவர்களை சிறப்பு செய்கிறார். உறுப்பினர் சிறப்பு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்வார். கரகோஷிடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்ததாக இரண்டாம் பரிசு பெற்ற ரா ஏமஸ். அடுத்ததாக திருக்குறள் போட்டி இரண்டாம். புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் போலீசார் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம். போலீசார் இரவு நேரங்களில் ரோந்து வராததால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு காவல் நிலையங்களாக போலீசார் மற்றும் பொதுமக்களின் நல்லுறவு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று
காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட போலீசார் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் லாஸ்பேட்டை காவல் நிலையம் எதிரில் உள்ள குளத்து பூங்காவில் நடைபெற்றது. காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எஸ்பி வம்சிதர் ரெட்டி கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் இளைஞர்கள் வீதியில் அமர்ந்து மது அருந்திவிட்டு தகராறில் ஈடுபடுவதாகவும், லாஸ்பேட்டை மைதானத்தில் விளையாடும் இளைஞர்கள் மது அருந்திவிட்டு தினந்தோறும் ரகளையில் ஈடுபடுகிறார்கள். எனவே விளையாட்டு மைதானத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மூட வேண்டும், போலீசார் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இதனை கேட்டுக்கொண்ட எஸ்பி வம்சிதர் ரெட்டி ரோந்து பணியை அதிகரிப்பதாகவும், அதே சமயத்தில் சந்தேகப்படும்படியான நபர்கள் குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் லாஸ்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர். நீங்க புறக்காவல் நிலையத்தை ஸ்டேஷன்ல போய் பாத்துருக்கீங்களான்றதான் என்னுடைய கேள்வியே. அந்த புறக்காவல் நிலையம் எந்த நேரத்தில் இடிஞ்சு விழுன்னு தெரியாது சார். அந்த மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற வேலை செஞ்சிருக்க பாவம் மழை பெஞ்சதுல கஷ்டப்பட்டு வெளியில வந்து உட்காடுறாங்க. அது தயவு செய்து அந்த இடத்த வேற இடத்த மாத்துங்க, இல்லைன்னா வேற புதுசா கட்டணம் கட்டுறதுக்கு கூட நீங்க தான் ஸ்டெப் எடுக்கணும் அதுக்கு. ஏன்னா அது வேற 100 பேருக்கு கைத்தடி, 11 பேருக்கு வீல்சேர் வாங்கி கொடுத்த இஸ்லாமியரின் நெகிழ்ச்சி சம்பவம். புதுச்சேரியில் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தனது பிழைப்பிற்கு தேவையான பொருட்களை வாங்க சென்ற இடத்தில் அதை மறந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி வந்து கொடுத்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை அருகே உள்ள ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் முகமது கவுஸ் என்பவர் பழைய இரும்பு கடை மற்றும் பழைய கார் உதிரி பாகங்கள் விற்கும் கடை நடத்தி வருகிறார். மேலும் இவர் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு தேவையான பழைய பொருட்களையும் இரும்பு பொருட்களையும் வெளியூர் சென்று வாங்கி விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல 2 சக்கர வாகனங்களுக்கு தேவையான பழைய பொருட்களை வாங்க முகமது கவுஸ் வெளியூர் சென்றார். பழைய பொருட்கள் வாங்கும் கடைக்கு சென்று உள்ளார். அப்பொழுது அங்கு நூற்றுக்கணக்கான வீல்சேர்கள், கைத்தடி மற்றும் செயற்கை கால்கள் என்று மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பல்வேறு வகையான பொருட்கள் அங்கே இருந்திருக்கிறது. இதனை கண்ட அவர் சற்றும் யோசிக்காமல் எடுத்து சென்ற 2 லட்சம் ரூபாய் பணத்திற்கு கார் உதிரி பாகங்கள் வாங்காமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வீல்சேர், கைத்தடி, செயற்கை கால்கள், கைகள் என்று அனைத்து பொருட்களையும் வாங்கி கொண்டு புதுச்சேரி திரும்பினார். மேலும் முகமது கவுஸ் தனக்கு தெரிந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து 11 பேருக்கு வீல்சேர், 50க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு கைத்தடி மற்றும் செயற்கை கால்களை வழங்கி தனக்குத்தானே சந்தோஷம் அடைந்து கொண்டார். உபகரணங்களை பெற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று அவரை புகழ்ந்தனர். இவங்க விழுப்புரம் வில்லியனூர் கொம்யூன் சுல்தான்பேட்டையில் இருக்க முகமது ஆத்துவாய்க்கால்பட்டு முகமது கவுஸ் அவங்களுடைய காரு அதான் ஸ்கிராப், அந்த ஸ்கிராப் அண்ட் சேல்ஸ் சென்டர் பார்க்குறவங்க அவங்களோட முடிஞ்சதுக்கு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியாக எங்களுக்கு எல்லாரும் இது மாதிரி இந்த வீல் சேர் அவங்க உதவியாக தராங்க. நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். எங்களை மாதிரி எல்லாருக்கும் அவர் இது மாதிரி பண்ணி இன்னும் பெரிய இது மாதிரி நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு கடவுளாகிய எல்லாருக்கிட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சார், நாங்கள் சுல்தான்பேட்டை வில்லியனூர் சுல்தான்பேட்டை ஆத்துவாய்க்கால்பேட்டை உள்ள நாங்கள் கார் உடைக்கிறது, ஸ்க்ராப் பண்ணுறது, செகண்ட் ஸ்பார்ட்ஸு, கார் ரெடி பண்ணி தர்றது ஒர்க் ஷாப் மாதிரி வச்சுருக்கிறேன். ரெண்டாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீல் சேரு ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வீல் சேர்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு நான் என் கம்பெனி மூலிமா என்னுடைய ஃப்ரீயாக கிஃப்டாக அவங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அதனால் ஒரு 5 பேருக்கு இன்றைக்கி கொடுத்தேன். மீதி யார் இருந்தாலும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் இருந்தாலும் தகவல் சொன்னீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். வில்லியனூர் சிவகணபதி நகரில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் புதிய மின்மாற்றி எதிர்க்கட்சி தலைவர் சிவா இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவகணபதி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் மின் பற்றாக்குறையை போக்க மின்துறையின் மூலம் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் 200 kVA திறனுடைய புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி திருமூலர் வீதியில் இன்று காலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இதில் மின்துறை உதவி பொறியாளர் முருகேசன்,
இளநிலை பொறியாளர் பாலமுருகன், சிவகணபதி நகர் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக தொகுதி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் வில்லியனூர் கொம்யூன் குழு சார்பில் வில்லியனூர் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் கண்ணகி பெண்கள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இயங்கி வரும் கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் கல்லூரி அனைத்து பாடப்பிரிவுகளும் தனி வளாகத்தில் இயக்கிட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். வில்லியனூர் பகுதியில் தங்கு தடையின்றி கிடைக்கும் கஞ்சா புழக்கத்தை தடுத்து நிறுத்திட காவல்துறை உறுதிமிக்க நடவடிக்கைகளை எடுத்திட வலியுறுத்தி வில்லியனூர் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு கொம்யூன் தலைவர் முகமது ரியாஸ் தலைமை தாங்கினார். கொம்யூன் செயலாளர் மைக்கேல் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தினை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் எழிலன் துவக்கி வைத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, அனைத்திந்திய இளைஞர் மன்ற மாநில தலைவர் முருகன், அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில தலைவர் உதயராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் பெஞ்சமின் ஆகியோர் கண்டன உரை ஆற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில துணைத் தலைவர் உமா சங்கரி, துணை செயலாளர் அகல்யா, அனைத்திந்திய மாணவர்கள் மற்றும் மன்ற மாநில துணைத் தலைவர் பிரவீன், பெர்னோ, ரியாக்ஷன், வினிஷ், பிரவீன், அரவிந்த், பர்தீன், ஜெர்சன், கௌதம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கஞ்சாவை தடுத்திடு, கஞ்சாவை தடுத்திடு, புதிய அரசு, புதிய அரசு. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியபெட் பகுதியில் புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் மாவட்ட தலைவி ரீட்டா தலைமையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில சிறுபான்மையினர் தலைவர் முகமது ஹசன் கலந்து கொண்டு சிறந்த சமூக பணியாற்றிய 5 மகளிருக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி மகளிர் காங்கிரஸ் தலைவி கலைமணி, ராணி, ஊசுரு தொகுதி மகளிர் காங்கிரஸ் தலைவி செல்வி மற்றும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர், விஜி, சாபிரா மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கனக சுப்ராயன், பாஸ்கரன், ராஜேந்திரன், பூபாலன், கார்த்திக், சந்திரன், குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தேங்காய் திட்டு மேட்டு தெருவில் சாலை விரிவாக்கத்திற்கு காலி செய்த வீடுகளுக்கு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் மாற்றிடம் கேட்டு முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு கொடுத்தனர். மேலும் காலி செய்யப்பட்ட வீட்டு உரிமையாளருக்கு விரைவில் அடுக்குமாடி வீடுகளாக தரப்படும் என்று கூறினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி சமூக சேவகர், முன்னாள் கவுன்சிலர் வழக்கறிஞர் குமரன் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த இளநீர் வியாபாரம் செய்யும் பயனாளிகளுக்கு 4 சக்கர தள்ளுவண்டியை ராஜ்பவன் தொகுதி முன்னாள் கவுன்சிலர் குமரன் வழங்கினார். உடன் ராஜ்பவன் தொகுதி முரளி, மோகன சுந்தரம், சுரேஷ் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். தள்ளுங்க.
புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு பனை விதை நடப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் SP நிதிஷ்குமார் ஏற்பாட்டில் மண்ணடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் பனை மர விதைகள் நடும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் மற்றும் மண்ணடிப்பட்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் GPK பரமசிவம் முன்னிலையில் பனை மர விதைகள் நடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஹரி, புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகமது சித்திக், மாவட்ட துணைத் தலைவர் முகமது காதர், காசிம், மண்ணடிப்பட்டு தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் விஜய், மாணவர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ருத்ரகுமார், ஊடக பிரிவு நிர்வாகி ஷேக், மண்ணடிப்பட்டு மாணவர் காங்கிரஸ் தலைவர் சுரேந்தர் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் ஜீவா, சதீஷ்குமார், கோகுல் மற்றும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஜஹான்ஸ் நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மிஷன் வீதியில் இன்று ஜஹான்ஸ் என்ற ஜவுளி நிறுவனம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், சந்திர பிரியங்கா, சுகன்யா, நவீன், பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் இந்த கிளை 3வதாக இன்று திறக்கப்பட்டது. இந்த கிளையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திருமணத்திற்கு தேவையான உடைகள் அனைத்தும் மிகவும் தரமானதாகவும் மலிவு விலையிலும் கிடைக்கப்படும் என்று உரிமையாளர்கள் ரசியா சூஹி மற்றும் ஜமுனா ஜெகன் ஆகியோர் தெரிவித்தனர். இங்க பாருங்க ஐயா. ஓகே ஐயா. சார் சாரி ஆனால் பூஜிக்காங்க. கல்கட்டா சார், இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் வந்து கல்கட்டா வந்து நல்லா பண்ணுவாங்க. ஆல் ஓவர் ஒர்க் அவங்க தான் மேடம் மேடம் நீங்க போங்க. நீங்க வாங்க மேம். வாங்க மேம். இங்க பாருங்க மேடம். மேடம் 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 நில்லுங்களா அப்படியே ஒரு நிமிஷம். அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு தடவை வாழ்ந்தா பயந்த முடியாது. சாமியார் செத்து பிரின்சிபல் சங்கீதம் பிஜி ரெடி ஆயிடுமா? நாளைக்கு தான் செஞ்சேன்.
அந்த விஷயத்துல நல்ல டாக்டர் சார் காட்டிட்டு டாக்டர் வரேன் ஆனா வரேன் நீங்களும் அது மாதிரி இந்த புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகத்தின் தேசிய அமைப்பாளர் அமித் மல்வியா எடுத்துரைத்தார். இதில் புதுச்சேரி மாநில உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளர் மற்றும் ஆந்திர மாநிலத்தின் தலைவர் புரந்தேஸ்வரி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். மேலும் மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், ராமலிங்கம், அசோக் பாபு, மேலும் மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலமாக சென்றனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதிலும் மருத்துவர்கள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் என்று 200க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் பெண் மருத்துவர் படுகொலை சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிக்கு விரைந்து தண்டனை வழங்க கோரி ஏனாம் அரசு மருத்துவமனையில் இருந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் சென்றனர். புதுச்சேரி மாநில மருத்துவ மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக அரசியல் கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் பலவிதமாக அரசுக்கு 50% இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அது இந்த ஆண்டு வரை நிறைவேறாததால் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டியுள்ள அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியிடம் இருந்து 65% முதல் 85% வரை இடங்களை பெற்று மருத்துவ மாணவர்களுக்கு இடம் வழங்கி வருகின்றனர். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் 35% கீழ் மருத்துவ மாணவர்களுக்கு இடம் வழங்கப்படுவது மருத்துவ படிக்கும் மாணவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகமாக கருதப்படுகிறது. தற்போது நம் புதுச்சேரியில் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான தனி ஒதுக்கீடும் மருத்துவ படிப்பில் வழங்கப்படுகிறது. குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் மேற்கண்ட இடஒதுக்கீடுகள் மூலம் மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை கூடுதலான நிலையில் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ள மாணவர்களிடையே மதிப்பெண் குறைந்து வருவதனால் அவர்களின் மருத்துவ படிப்பு எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. இதற்கு மாற்றாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50%க்கும் மேல் அரசு ஒதுக்கீடாக பெற வேண்டும். அதே நேரத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் கடந்த காலத்தில் 150 இடங்கள் இருந்து வந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு அமுல்படுத்திய பிறகு அதற்காக 30 மருத்துவ இடங்கள் கூடுதலாக உயர்த்தி 180 இடங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடங்கள் அளிக்கப்படுவதனால் கூடுதல் இடங்களை உருவாக்க வேண்டும். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 180 மருத்துவ இடங்கள் உள்ளது.
இதில் 27 மருத்துவ இடங்கள் அகில இந்திய இடஒதுக்கீட்டிற்கும் 22 இடங்கள் NRI இடஒதுக்கீட்டிற்கும், இதில் குறிப்பாக காரைக்கால், மாகே, ஏனாம் உள்ளடக்கிய பிராந்திய இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு 33 இடங்களும், மீதமுள்ள 98 இடங்களுக்கு புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் மீண்டும் காரைக்கால், மாகே, ஏனாம், புதுச்சேரி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதியில் உள்ள மருத்துவ மாணவர்களில் அதிகபட்சம் 40 மாணவர்கள் மட்டுமே பயனடையும் அவலம் உள்ளது. ஆகையினால் இந்த கல்வியாண்டில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 250 மருத்துவ மாணவர்கள் படிக்க ஏதுவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 9 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளது. அதில் 1875 மருத்துவ இடங்கள் உள்ளன. அதில் 800 மருத்துவ இடங்கள் புதுச்சேரி மாநில நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் உள்ளது. இதனால் MCCயிடம் நமது அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதல் இடங்கள் கேட்டு விண்ணப்பித்தால் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் அதிக மருத்துவ மாணவர்களுக்கான இடங்கள் உள்ளது என்று கூறி நிராகரிக்கும் நிலை உள்ளது. இதற்கு காரணம் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் கூடுதலாக மருத்துவ இடங்களை பெற்று அவர்கள் நம் மாநில மருத்துவ மாணவர்களுக்கு இடங்கள் அளிக்காமல் தனிப்பட்ட முறையில் பல 100 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டிக் கொண்டு நம் மாநில மருத்துவ மாணவர்களை வஞ்சித்து வருகிறார்கள். மேற்கண்ட நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மருத்துவக் கல்லூரி கட்டும்பொழுது இடங்களையும் நீர்ப்பாசன வாய்க்கால்களையும் ஆக்கிரமித்து அரசு கட்டியிருக்கிறார்கள். அதையும் நம் அரசு கண்டு கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் மருத்துவ மாணவர்கள் படிக்க ஏதுவாக மருத்துவக் கல்லூரி தொடங்க வேண்டும் என்ற நோக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பயன்படுத்தி மருத்துவக் கல்லூரி தொடங்கி நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கொண்டு நம் மாநில மாணவர்களுக்கு இடம் கூட கொடுக்காத நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை அங்கீகாரத்தை ரத்து செய்வதுடன் அவர்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இடங்களை மீட்டெடுக்க வேண்டும். ஆகையால் மேற்கண்ட நிலைமைகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி நம் புதுச்சேரி மருத்துவ மாணவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதுடன் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நடப்பாண்டிலேயே அரசு ஒதுக்கீடாக 50% மேலான கூடுதல் இடங்களை பெற்று மாணவர்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸ்ரீ பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவர்களின் 80வது பிறந்த நாளில் அரசியலில் பெண்களின் பங்களிப்பு குறித்தும் பல்வேறு துறைகளில் பெண்கள் ஆற்றிய சேவைகள் சாதனைகளுக்காக 9 பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அனைத்திந்திய மகிழா காங்கிரஸ் தலைவி அல்காலம்மா அவர்களின் உத்தரவின்படியும் புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி அவர்களின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப புதுச்சேரி மத்திய மாவட்ட தலைவி அனுமிதா அவர்களின் தலைமையில் 9 பெண்களுக்கு சான்றிதழும் கேடயங்களும் வழங்கி அவர்களை கௌரவப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் சபாநாயகர் பாலன், புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் அவரது துணைவியார் ரமா அவர்களும் அனைத்து துறைகளிலும் சிறப்பித்து வரும் மகளிர்களுக்கு சான்றிதழும் கேடயங்களும் வழங்கி சிறப்பித்தார்கள். மேலும் புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் மாநில நிர்வாகிகளான துணைத் தலைவிகள் ஜெயலட்சுமி, ரஹ்மத் நிஷா, மாநில செயலாளர் முத்தமிழ், பானுமதி, ரத்னா அவர்களும் மகேஸ்வரி, சுதா, ஜெயமேரி அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். கலந்தேற்கின்ற நமது முன்னாள் முதல்வர் ஐயா பிஎன் அவர்கள் எடுத்து ஒரு பெட்டிஷன் போட்டு பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஆளு. மேடம் நல்லா உள்ள வாங்க. அப்படியே திரும்புங்க சொல்லுவாங்க. அடுத்து வள்ளி 200-300 நாய்களுக்கு உணவளிக்கக்கூடியவங்க, மேலும் நிறைய ட்ரீட்மெண்ட் நிறைய விஷயம், நல்ல விஷயங்கள் எல்லா பெண்களையும் ஃபேமிலியா ஒர்க் பண்ணி நல்லா அவங்க மறையிறாங்க பின்னாடி. Prime Minister of India from 1984 to 89. He was the only one and the youngest Prime Minister at the age of 40. He got the Bharat Ratna Award in 1991. He studied in rooms. படைப்பு தான் பெண்கள். ஓகேங்களா? பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமா பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு. பெண் புத்தி பின் புத்தினா என்ன தெரியுங்களா? பின்னால் வரக்கூடிய சங்கடங்களை முன்னே தெரிந்து அதை சரி பண்ணக்கூடிய அறிவும் திறமையும் இருக்கக்கூடிய ஒரு படைப்பு தான் யாரு? பெண்களாகிய நம்ம. ரைட்டுங்களா? அதுதான். ஆமா, எல்லாரும் ரொம்ப நேரமா
மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா வந்து அவர்களுக்கும் எங்கள் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வைத்தியநாதன் அவர்களுக்கும் அவரது மனைவியார் ரமாணி அவர்களுக்கும் மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ராசு குடும்பத்தினர், திமுக ஒன்றிய செயலாளர் செழியன் குடும்பத்தினர், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், புதுப்பட்டு ஏகாம்பரம் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பூஜைக்கான ஏற்பாடுகளை லக்ஷ்மி செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுவை அரசு கல்வித்துறையின் சார்பாக 68வது அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய போட்டியில் பங்கேற்கும் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறையின் சார்பாக 68வது அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய போட்டியில் பங்கேற்கும் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு வில்லியனூர் ஆச்சாரியா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. கல்வித்துறை உடற்கல்வி இணை இயக்குநர் திரு வைத்தியநாதன் அவர்கள் தேர்வு முகாமினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் மணி மற்றும் திட்ட பொறுப்பாளர் சங்கர் வாழ்த்துரை வழங்கினார். தேர்வு முகாமில் பொறுப்பாளர் முனைவர் பழனி தேர்வு முறைகளை பற்றி விளக்கம் கூறினார். பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். தேர்வு அதிகாரிகளாக உடற்கல்வி ஆசிரியர்கள் ஜெயந்தி, வரதராஜன், முனைவர் செந்தில், சரவணன், ஜெய்ஸ், பிரபாகரன், வேலவன், ஆதிகேசவன், திருமாவளவன், குமரேசன் ஆகியவர்கள் வீரர்கள் வீராங்கனைகளை தேர்வு செய்தனர். 14 வயது மற்றும் 17 வயது மாணவ மாணவிக்கான தேர்வு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து கலந்து கொண்டனர். உடற்கல்வி ஆசிரியர் ரகு நன்றி கூறினார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் தலைமையில் வம்பாக்கீரப்பாளையம், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் மீனவ கிராமங்களின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளுடன் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் சுமார் 600க்கும் மேற்பட்டவர்கள் மீன் விற்பனை செய்து வருகின்றனர். தினந்தோறும் 20க்கும் மேற்பட்ட டாடா ஏசி வண்டி மூலம் மீன்கள் கொண்டு வரப்பட்டு காந்தி ரோட்டில் மீன் விற்கும் வியாபாரிகளுக்கு மொத்தமாக விற்பனை செய்யப்படும். கடந்த ஓராண்டிற்கு முன்பு மீன் மார்க்கெட் எதிரில் உள்ள காந்தி ரோடு சிமெண்ட் சாலையாக மாற்றம் செய்தபொழுது பழைய பேருந்து நிலையம், துறைமுக வளாக பகுதி, செஞ்சி சாலை மற்றும் ECR சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி ஆகிய இடங்களில் தற்காலிகமாக மீன் இறக்கிக் கொள்ள அரசு வலியுறுத்தியது. அதன் அடிப்படையில் கடந்த 11 மாத காலமாக மீன் வியாபாரிகள் ECR சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடியில் வண்டிகள் மூலம் மீன்களை இறக்கி வருகிறோம். பெரிய மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் செய்யும் 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அதிகாலையில் ECR சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடிக்கு வந்து மீன்களை வாங்கிக் கொண்டு பெரிய மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்து வருகிறார்கள். இதனால் அவர்களுக்கு கால விரயம், போக்குவரத்து செலவு, பாதுகாப்பின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தினந்தோறும் ஏற்பட்டு வருகிறது. மீன் மார்க்கெட் எதிரில் சிமெண்ட் சாலை பணி முழுமையாக நிறைவு பெற்றுள்ளது. தற்பொழுது உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் ECR சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடியை வரும் 23ஆம் தேதி குத்தகைக்கு விட விளம்பரம் செய்துள்ளது. அவ்வாறு குத்தகைக்கு விடப்பட்டால் குத்தகை எடுப்பவர் நிரந்தரமாக ECR சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடியிலேயே மீன்களை இறக்க வேண்டும் என்று நகராட்சியை நிர்பந்தம் செய்வார். அதனால் மீண்டும் நாங்கள் அனைவரும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாவோம். எங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும் சூழ்நிலை உருவாகும். மேலும் மீன் நிறுத்தும் வண்டிகளுக்கு தனியார் மூலம் கட்டணம் வசூல் செய்வதை தவிர்த்து நகராட்சியை நேரடியாக மீன் வண்டிகளுக்கு கட்டணம் வசூல் செய்து கொள்ளலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் உள்ள உண்மை பிரச்சனைகளின் நிலையை உணர்ந்து தற்பொழுது உழவர்கரை நகராட்சி சார்பில் நவீன மீன் அங்காடியை குத்தகைக்கு விடப்படும் டெண்டரை நிரந்தரமாக ரத்து செய்து
நிம்மதியாக நாங்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் தொழில் புரிய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அந்த மனுவில் கூறியுள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி உழவர்கரை நகராட்சி சார்பில் விடப்பட்டுள்ள டெண்டரை ரத்து செய்வதாக உறுதி அளித்தார். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மீனவ பஞ்சாயத்தார் சார்பில் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் தெரேசா வீதியில் அடிக்கடி ஏற்படும் பாதாள கழிவுநீர் சாக்கடை அடைப்பினை சரி செய்யும் பணியில் பொதுப்பணித்துறை கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு ஊழியர்கள் மேற்கொண்டு வந்தனர். அந்த பகுதியில் தொடர்ந்து ஏன் பாதாள கழிவு தொட்டியில் அடைப்புகள் ஏற்படுகிறது என்று 21/8/2024 அன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் உமாபதி அவர்களுடன் அந்த பகுதியின் ஆய்வு மேற்கொண்டார். மீண்டும் முக்கிய செய்திகள். கொல்கத்தா மருத்துவர் கொலை சம்பவத்திற்கு கண்டனம். மருத்துவர்கள் நீதி கேட்டு டார்ச் லைட் ஏந்தி போராட்டம். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் தொடரும் திருட்டு சம்பவங்கள். நள்ளிரவில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட பொதுமக்கள் கோரிக்கை. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.